கொடுத்துருக்கின்றார். அல்லேலூயா. அப்படி அல்ல, கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 107 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 107 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கையை தட்டி அவர்களை சொல்லுமா, என்ன செய்யற? அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்களை தப்பு வைக்கணுமா? அல்லேலூயா. தப்புவிக்க வல்லவரேசு என் தப்பிதங்களை மன்னித்தார். தாயை போல தேற்றிடுவார், தடையெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. தாயை போல மனதை உடையவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாயை போல மனது, அதனால அவருக்கு பேர் எல்சடாய்னு பேர். அல்லேலூயா. தாய் எப்படி? நல்லா கவனிச்சு பாருங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உலகமே உன்னை தண்டிக்க முடியும் சொல்லும். தாயான சொல்ல தெரியுமா? இல்லை, ஒரு விஷயம் மகனை மன்னிச்சிருங்க. நீ பசியோடு இருக்கும் பொழுது, அம்மா எனக்கு சாப்பாடு உங்கள்கிட்ட யாரும் தரமாட்டாங்க. ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாயானவள் ஒன்றுமே இல்லைனாலும் என்ன இருக்குதோ அது உனக்கு கொடுப்பாள். அதில் தான் சாப்பிடாட்டி பரவாயில்ல, தன் பிள்ளை பசியாரட்டும் என்று கொடுப்பாள். அவள் தான் தாய். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் தாயை போன்ற மனதுடையவர். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் தாய்க்கு மேலான அன்பு கொண்டவர். அந்த அன்பினாலதான் உங்களுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தம்முடைய வசனம், இன்னைக்கு நம்ம வியாதிப்பட்டுட்டோம், பலவீனப்பட்டுட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்னு சொன்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்து கொஞ்சம் உடம்பை தேரட்டுன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருந்த பொழுது எனக்கு ஒரு டைப்பாய்டு ஃபீவர் வந்துச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாக்கெல்லாம் அழுகிருச்சு, தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு. டைப்பாய்டு ஃபீவருக்கு அப்புறம் மருந்து கிடையாது. எங்கள் அம்மா என்னை அணைச்சி படுத்திருந்தனால எங்கள் அம்மாவுடைய உடம்பு சூடு ஏறி போச்சு. இனி இவன் பிழைக்க மாட்டாங்கிற நிலைமைக்கு போயாச்சு. அப்போது ஒருத்தர் சொன்னாங்க, கொஞ்சம் சாராயம் இருந்து வாயில் ஊற்றி விட்டாக்க பொழைச்சிக்குவான்னாங்க. நான் அப்போ சொல்லிட்டேன், இப்படி செத்துட்டு போகிறேன், நான் குடிக்கலன்ட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுன்னா, தம்முடைய வசனத்தை அனுப்புவார், நம்மை குணமாக்குவார். வசனத்தை அனுப்பி நம்ம குணமாக்குவார். அப்படி அனுப்பப்பட்ட வார்த்தை இருக்கிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8:8 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டில் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 100க்கு அதிபதி, அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன். 100க்கு அதிபதினா ஒரு மிலிட்ரியினுடைய தலைவன். அல்லேலூயா. அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறவன். அல்லேலூயா. அவங்க பேர் 100 பேர் அவனை கீழே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. 100 பேர் வேலைக்காரர் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் ஒரு வேலைக்காரர் வச்சிருந்தாலே பெரிய பணக்காரரை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. 100 பேர் வேலைக்காரர் இருந்தால் அவங்க எப்படி அந்தஸ்தில் உயர்ந்தவங்களா தான் உலகத்தில் இருக்கணும். அவருடைய வேலைக்காரன் ஒரு ரொம்ப கொடிய வேதைப்பட்டான், திமிர்வாதமாக கிடக்கிறான்.
இப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது. நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கணும்னு வச்சுங்களேன், நூற்றுக்கு திருச்செங்கோட்டில் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம்பாளையம் அல்லது இந்த பக்கம் எடுத்துட்டாக்க ஈரோட்டில் இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு கிட்ட சொன்னா இயேசு என் வேலைக்காரனை சுத்தமாக்கிடுவாரு அப்படின்னு செய்தி. உடனே 2 வேலைக்காரன் அனுப்பி, ஏசுனார் ஈரோட்டில் இருக்காருப்பா, நீ அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அப்பெல்லாம் செய்தி என்ன பண்ணுவாங்க, ஆள் மூலம் தான் சொல்லி அனுப்பணும். ஹலோ, மாடு மேய்க்கிறேன்னு பேசுகிறோம், எங்கே இருக்கிறீங்க? இல்லை பொன்னாங்கல் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறம்மா காட்டுக்குள்ளே. அல்ல, அன்னைக்கு அப்படி இல்லை. ஆட்கள் ஓடுறாங்க, வேகத்தில் செய்தி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய், ஐயா எங்கள் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் இவர் அனுப்புனார், ஒரு வேலைக்காரன் ரொம்ப வியாதியாக கிடக்கிறான், நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் சுகமாக்குன்னு சொன்னாங்க, அதனால் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன்னா. நான் வந்து அவனை, அவர் ஈரோட்டிலேருந்து பஸ் ஏரியோ கழுத்து மேலே ஏரியோ வரல, நடந்தால் வரணும். இன்னைக்கு ஊழிக்காரன் நடந்து வரணும்னு போவாங்களா? ஊழியுமே வேண்டான்ட்டுருவாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஊழிக்காரங்க அந்த ஊர் நடந்தான் போகணுன்னாக்க, அப்படியோட ஊழி எனக்கு வேண்டாயா? அல்லேலூயா. அப்போ அவர் வர்றார். இப்போ நூற்றுக்கு அதிபதி பெரிய பணக்காரன் தானே. இவன் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு ஓடுகிறான். எதிர்கொண்டு ஓடிட்டான். இப்போ போய் ஒருவேளை திருச்செங்கோட்டு அந்த முன்னால் சந்தைப்பாட்டுக்கிட்ட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டார், ஏசினார். அவங்க, ஐயா நீர் எங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் நல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்கான சுத்தமாயிருவானே, இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வருவானே. அல்லேலூயா. அப்படியே ஏசுனார். திரும்பி பார்க்குறார். பின்னால் யார் வர்றாங்க தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாக்கா நிறைய பெருக்குவார். அது தின்னுபட்டு உடனே எடுத்து தூக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு ராமனுக்கு வர்றாங்க. அப்படியே திரும்பி பார்த்தார். அவங்க இன்னும் பார்க்குறாருன்னு சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றாரு. ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட வாசிங்க இந்த வசனத்தை. யார் பந்தி இருப்பாங்களா? வாசி. பொன்வானிலே கிடப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். என்ன ஆச்சரியம், அந்த வித்தின் செகண்ட்ல அப்பே சுகமாயிட்டான். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பினாரு, அவன் சுகமாயிட்டான். வார்த்தை சொன்னாரு, அவர் எங்கேயோ இருந்து சொல்றாரு, இங்க அவன் வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா போதும், அதை கட்டாயம் அற்புதங்கள் நடந்தே. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் நமக்கு சொல்லும்படி நாம் நினைச்சினா, முதல்ல அந்த பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நூற்றுக்கு அவன் யோசித்த யோசனை கவனிச்சு பாருங்க. நான் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறேன். ஒருத்தனை பார்த்து போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னா வர்றான், இதை செய்யனா செய்யலாம். நான் 100 பேருக்கு அதிபதி. நான் சொன்னது அவங்கெல்லாம் அப்படி நான் காரியம் நடக்கும் பொழுது, நீரோ சர்வலோகத்துக்கும் ராஜா. அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, என் வேலைக்காரன் சுத்தமாயிருவானே. என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா நீங்க? அதில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவனுக்குள்ளே ஆண்டவரை குறித்து பெரிய வெளிப்பாடு இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே
எங்கள் வாழ்க்கை எல்லாம் பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு கூட எழுச்சிபுரத்துக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் அக்கா ரொம்ப வியாதியாக கிடக்குறாங்க, கிட்னி ப்ராப்ளம், கால்வலி கைவலி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணுமான்னு ஜெபம் பண்ண ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. நான் சொன்னேன், கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் வீட்டுக்கு போங்க சுகமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. நம்ம செபிக்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில், ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார்? உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை எப்படி நீ வேதத்தை வாசித்து உள்ளே வச்சிருந்தீங்கன்னா தான் வரும். சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும். சட்டியில் சாபமான வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ சோமன்னா சாபம் தான் வெளியே வரும். சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும். அல்லேலூயா. அதையும் அவர் சொல்கிறார் ஒரு சமயத்தில். மத்தேயு 12:34 வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால்தான். இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதான் வாயில் வந்து உழுவும். ஒரு சில வாயை திறந்தாங்கன்னா கெட்ட வார்த்தையும் சாபமான வார்த்தையும் அசிங்கமான வார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க வாயை திறந்தா நலமான வார்த்தைகள் வரணும், குணமாக்குற வார்த்தைகள் வரணும், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரணும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருவனையும் சபியாதிருங்கள். அப்போ என்ன, நம்முடைய வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான, இரக்கமுள்ள, அன்புள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் வைத்து வைக்க பழகணும். அல்லேலூயா. இயேசுநாதர் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். வந்த பொழுது பாருங்க, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இரக்கமுள்ள வார்த்தைகள், மனதுருக்கமுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட வார்த்தையை உள்ள வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தை வரவே வராது. அவர் கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக கட்டளையே சொல்றாரு. ஆனா கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடிய மாட்டேங்குது அநேகர்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னையிலேருந்து ஒரு காரியம் செய்யுங்க. இயேசுநாதரை போல உங்க மனசுல அன்புள்ள, இரக்கமுள்ள, மனதுருக்கமுள்ள, சமாதானத்துக்கு ஏதுவான, சந்தோஷத்துக்கு ஏதுவான, மகிழ்ச்சிக்கு ஏதுவான, ஆறுதலுக்கு ஏதுவான, அன்புக்கு ஏதுவான வார்த்தைகளை மனதில் வைக்க கற்றுக்கொள்ளுங்க. வரலை சொல்லுவோமா? ஒரு சில பார்க்குற பார்வையே எரிச்சிருவாங்க அப்படிம்பாங்க. நீங்க லேசா தொட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. என்னன்னு சொல்ற, உள்ள என்னதான் இருக்குது? அப்ப எரிச்சல் ஞாபி உள்ள இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பொய், ஒரு சில பொய்யா பேசுவாங்க. ஏன்னா பொய் நாவி உள்ள இருந்துட்டு இருக்கோம். அவங்க சொந்தத்திலே பொய் பேசுவாங்க. பொய் பேசுறது யாரு? பிசாசானவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிறான். உள்ள பிசாசை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சோமண்ண போனா என்ன சொல்லுவான்? பொய்யை தான் சொல்லுவான். கடைசியில் அவன் வாழ்க்கை பொய்யாக போயிடும். அல்லேலூயா. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசுநாதருடைய இருதயத்தில் இருந்த மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொன்னார். பசியோடு இருக்கிற ஜனங்களை கண்ட பொழுது ஜனங்கள் பசியோடு சோர்ந்து போயிடுவாங்களே பரிதபித்தார். அல்லேலூயா. அப்படி போகக்கூடாங்கிறது 1000 ரூபா வாங்கி டீ கொடுத்து அனுப்புறாங்க. ஒருத்தர் ஊழியக்காரன் பண்றாங்க, 1000 ரூபா கொண்டாந்து கொடுத்தா டீ கொடுத்து அனுப்புறாங்க. கொஞ்சம் டீ ஒரு பிஸ்கெட்டு.
அந்த 1000 ரூபாய் போட்டு அவங்க டீ குடிக்க தெரியாதா? குடும்ப பசியார் தெரியாதா? இதெல்லாம் மீன் குஞ்சுக்கு நீத்தம் பழம் கற்றுக் கொடுக்கறது. மீன் குஞ்சுக்கு நீத்தம் பழக்கிறது. அல்லேலூயா. இதில் கற்றுக்கிட்டு இப்படி ஊழியம் நிறைய இருக்கலாம். இவங்களை கொண்டெல்லாம் எழுப்புதல் உண்டாக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ அவர் ஜனங்களுக்காக பரிதபித்தார். உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கன்னார். எல்லாம் தேடி பார்த்தாங்க. ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருந்தான். இது போதுமா அப்படின்ட்டாங்க. அது போதும், அது என்னதை கொண்டு வர, பிரிங் தம் ஹிதர், அது என்னதை கொண்டு வாங்கினார். வாங்கினார், எடுத்து வானத்தை நான் பார்த்து ஆசீர்வதித்தார். பிதாவினிடத்தில் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்தார். பந்தி விசாரிங்கன்னார். எல்லாம் சாப்பிட்டாங்க. வயிறு புடைக்க கிட்டத்தட்ட 12 குடைய துணிக்கி மட்டும் எடுத்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய தேவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். நமக்குள்ள இந்த பரிதபிப்பு இருக்கா? மனதுருக்கம் இருக்கா? அன்பு இருக்கா? இயேசுநாதருக்குள்ள அந்த மனதுருக்கம், அன்பு, கண்ணீர் நிறைந்தவராக இருந்தார். அல்லேலூயா. லாசரு மரித்து கிடந்த பொழுது கல்லர் கண்ணீர் வடித்தார். ஜீசஸ் வெப்ட். அல்லேலூயா. இருக்கிறது சின்ன வசனம் அதுதான். 11:34 35 யோவான் 11:34 இருக்கும். அதான் பைபிளுக்கு சின்ன வசனம் அதுதான். 11:38 அவர் கண்ணீர் வடிக்கிறார். ஆனா அந்த கண்ணீருக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். லாசருவே வெளியே வா. செத்த பொண்ணு எழுந்து வந்துருச்சு. அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். நம்ம அவரை போல மாற்றும்படிக்குத்தான் உலகத்துக்கு வந்தார். நம் பாவத்தில் இருந்த பொழுது நம்முடைய பாவத்துக்காக தன்னையே பலியாகி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தினால் பாவங்களை நம்மை கழுவி ஒரு புதிய மனுஷனாக்கி, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் வேறு சொல்றார். எபேசியர் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் உண்டான பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம் பாவமெல்லாம் கழுவி ஒரு புதிய மனுஷனாக நம்மை சிருஷ்டித்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னார். நாம் இன்னும் பழைய மனுஷனை போலவே கெட்ட வார்த்தையும் சாபமான வார்த்தையும் அழிவுக்கு ஏதுவான வார்த்தைகளையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏசுனார் பாருங்க, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறார். அப்படி சொல்றாரு. உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே கிடப்பார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்புவார், உங்களை சுகமாக்குவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை எவ்வளோ நாள் நான் அங்கலாக்கிறேங்க, என் தேவையை சந்திக்க நினைக்கலாம். அந்த தேவையை சந்திக்கிற வார்த்தையை தேவன் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஏசுனாருக்குள் இருந்து வந்த வார்த்தையெல்லாம் கிருபையுள்ள, இரக்கமுள்ள, அன்புள்ள, சுகமாக்குற, விடுதலையாக்குற வார்த்தையை பேசினார். நீங்கள் அப்படி பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்படி நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏசுனாருடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை இருந்துச்சு இல்லை? அவரை குறித்து சொல்லுகிறது ஏசாயா 55:11 வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே ஆமா, எப்படியே அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அதனிடத்து திரும்பாமல் பூமியை நனைத்து
அதன் முளை கிளம்பி ஆ, ஆ, ஆ. அவர் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும், வெறுமையா அவளை திரும்பாது. அல்லேலூயா. பாருங்க, மழை பெய்யுதுங்க. மழை என்ன பண்ணுது? மழை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வெயில் அடிக்குதே, ஒரு மழை வரட்டும். இன்னைக்கே ஆண்டவர் சொல்லுவோம், இந்த நாட்களில் சீக்கிரத்தில் மழை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டனைக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மழை வந்துச்சுன்னா மழை துளியாக விழுவுது, பூமியை நினைக்குது. நினச்ச உடனே அங்கே இருக்கிற விதைகள் முளை தெலும்புது, அது கனி கொடுக்குது, நம்மளுக்கெல்லாம் பசியாருது. மறுபடியும் தண்ணி எங்கே போகுது? அப்படியே ஆவி மறுபடி மேகமாக போயிடுது. அல்லேலூயா. ஆனால் அப்படி மேகமாக போகிறதுக்கு முன்னே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தான் போகுது, இல்லைங்களா? அப்படித்தானே? அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் அப்படி தான் இருக்கும். உன்னை சுகமாக்கும்படி அனுப்பிட்டார்னா, உன்னை சுகமாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை அவர்கிட்ட திரும்பி போகுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார் என் ஆண்டவர். இப்பவும் சொல்றார், ஆவியான சொல்றாரு, தேவைகளோடு வந்திருக்கிறீங்க, உங்க தேவையை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு மிரக்கல் நடக்க போகிறது. மிரக்கல் இஸ் இன் யுவர் மவுத். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை. அப்போ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படி செய்யுமானா, உங்களையும் என்னையும் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொன்னார்ல. அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் அற்புதம் செய்யுமா செய்யாதா? செய்யும்ல. அல்லேலூயா. செய்யுமா செய்யாதா? அப்போ உங்க வாயில் என்ன வார்த்தை பேச? நல்ல வார்த்தையை பேசுங்க, அற்புதங்கள் நிறைந்த வார்த்தை பேசுங்க, ஆறுதலான வார்த்தை பேசுங்க, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுங்க, இரக்கமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. கோபமான வார்த்தை, கோபம், மூர்க்கம், கசப்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. நீங்க வாசி பாருங்க, எபேசியர் 4:30 வாசிங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு அகல கடவுது, நீங்க கடவுது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. விலங்குகளா, இதுக்கெல்லாம் நீங்க இடமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது கிரியை செய்யாது. இதுக்குள்ள 4 புஸ்தகம் போட்டுட்டோம்னா வேற 4 புஸ்தகம் உள்ள பிடிக்காது. நல்லவைகள் உள்ள வச்சிட்டிங்கன்னா கெட்டது உள்ள போகாது. விலங்குகளா. அதனால இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும். உங்களுக்குள்ள அன்பும் இரக்கமும் ஆவிக்குரிய கனிகளும் வைக்கப்படணும். அதுக்காகத்தான் ஏசுதார் மேன்மையை துறந்து பூமிக்கு இறங்கி வந்தார். இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்கள ஒரு அல்லை சொல்லுங்க பாப்பா. புரியாதவங்க ஒரு அல்லை சொல்லுங்க பாப்பா. திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியுதா? ஏசுநாதர் உலகத்தில் வந்தார், வந்து நம்ம அவரை போல மாட்டுப்படி வந்தார். அந்த அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி அற்புதங்களை செய்கிறதோ, அதே போல உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அற்புதங்களை செய்யும். If you believe, you can see the glory of God. Hallelujah. அவர் ஏதோ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூர தேசத்துக்கும் தேவனான கர்த்தர். ஹல்லேலூயா. எரேமியா 23:23 வாசிங்க. எரேமியா புஸ்தகத்தில் சொல்லுங்க. தேவன் ஆமாம், அவர் எங்கிருந்து வேணாலும் வார்த்தை அனுப்ப முடியும். அதாவது உலகத்தில் ரேடியோவை கண்டுபிடிச்சாங்க, ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லி. இப்போல்லாம் ரேடியோ யாரும் கேட்கறது இல்லை. முன்னெல்லாம் வானொலி பிலிப்ஸ் ரேடியோ வாங்கிட்டு வாம்பாங்க, அதான் பெஸ்ட் ரேடியோம்பாங்க. வேறு பிலிப்ஸ் தான் வாங்கணும்பாங்க. வேணாங்க, நல்லா கேட்குமா அந்த ரேடியோ வர்ற ஒலி. எங்கேயும் ஒளிபரப்புவாங்க, அடுத்த வினாடி உங்கள் வீட்டில் ஒழிச்சிட்டு இருக்கோம்.
அதாவது அந்த ரேடியோ வேவ்ஸ் ஒரு வினாடிக்கு இந்த உலகத்தை 12 முறை சுற்றி வந்துடுமா, அவ்வளோ வேகத்தில் போகுமா. ஒரு வினாடியில் கண்ணை மூடி கண்ணு திற காட்டி அந்த வேவ்ஸ் இந்த முழு உலகத்தையும் 12 முறை ரவுண்ட் அடிச்சு வந்துடுமா. அவ்வளோ வேகத்தில் போகக்கூடியது. மனுஷன் கண்டுபிடிச்ச ரேடியோ வேவ்ஸ் அவ்வளோ தூரம் போகுதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை எப்படி போகும்? அதோட வேகமாக போகும்ல. 19 சங்கீதத்தில் வாய்ச்சி பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது எப்படின்னா பூமியின் ஒரு முனை முதற்கொண்டு அது மறுமுனை வரைக்கும் அதன் காந்திக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு சொல்லி வாய்ச்சி பாருங்க. ஆமாம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும் பொழுது நீ அதை அப்சர்வ் பண்ணிட்டீன்னா உனக்கு அது அற்புதங்களை செய்யக்கூடியது. அல்லேலூயா. நான் 2017 இந்த வலது வலது கை முற்றிலுமாக சேர்ந்து போய் ஆற்றில் படுத்துட்டேன். நான் நினைச்சேன், சரி நமக்கு வயசு 60 ஆயிடுச்சு, 60 கண்ட மாற்றம் இருக்குது, இதோட நம்ம தூக்கிட்டு போயிடுவாங்க போல் இருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு, நீ நம்ம ஒரு கை வச்சுன்னா நீ எங்கே போக போகிறேன்? உலகம் பூரா சுற்றிட்டு வந்தேன், ஆனால் எங்கே போக போகிற முடியாது, இதான் நம்முடைய ஊழியதோடு முடிஞ்சிட மாட்டேங்கன்னு நினச்சேன். ராத்திரியில் ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னார், எழுந்துரு, போக வேண்டிய தூரம் இந்த வார்த்தையை என்னுள்ள அப்சர்வ் பண்ண அடுத்த முன்னாடி கைகள் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் செயல்படாத கை செயல்பட ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க. அவர் ஒரு வார்த்தையை அனுப்பினா நம்ம பூர்ணமாக சுகப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. டாக்டர் காலையில் வந்தார். எப்படி உனக்கு இவ்வளோ சீக்கிரத்தை நல்லா சொன்னார்? அவர் டாக்டர், அவர் தான் சொல்லணும். அவர் என்கிட்ட கேட்டார். அல்லேலூயா. ஐயா, நைட்டு ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனத்தில் ஆண்டவர் எழுந்துரு, போக வேண்டியதை வெகு தூரம் பண்ணார். அதுக்கப்புறம் செயல் டாக்டர் அம்மா வந்தாங்க, என் கையை பிடினாங்க. கை கொடுத்து இறுக்கி பிடிச்சேன், ஆவுன்னு கத்திட்டாங்க. எப்படி இவ்வளவு வேகமாக இறுக்கி பிடிக்க முடியும்னு சொல்லி சீக்கிரத்தில் ஆண்டு வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. வைத்தியர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, சுகமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. அந்த காலம் இந்த கை வச்சு தான் அன்னைக்கு ஓடுதுன்னு அதிகமாக தான் ஓடிட்டு இருக்கிறேன். அதை விட அதிகமாக தான் ஓடிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையை நாம் அங்கீகரிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நிகழும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னா நடக்காது. இதுக்கு தான் பலவிதமான அந்நிய போதைகளினால அலைப்புண்டு தெரியாதிருங்கன்னார். பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கும். வேத வசனத்தை எப்படி வேணாலும் திரிச்சு பேசுவாங்க. தோசமாக இந்த பக்கம் திரி போடுவான், அப்படி திரி போட்டுருவான். அல்லேலூயா. அது அல்ல. வேத வசனத்தை நீங்கள் வாங்குங்க, நீங்கள் வாசிங்க, உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நானே வேத வசனத்தை மாற்றி பேசினா தூக்கி தூர போட்டுருங்க. இல்லைங்களா? அதை நீ உள்ளத்தில் வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு அற்புதம் செய்யாது. அதனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார், நம்மை சுகமாக்குறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க.
யாத்திராகம் 23:25 வாசிங்க. யாத்திராகம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா, வியாதி ஒன்று விட்டு விளக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் வியாதிப்பட்ட பிள்ளைங்க ஆஸ்பத்திரி போவாங்க, போயிட்டு ஒரு பை வழியே மஞ்ச பை வழியே மாத்திரை கொடுத்துட்டு இருப்பாங்க. இது 8 மணிக்கு சாப்பிட்ற மாத்திரை, இது 10 மணிக்கு சாப்பிட்ற மாத்திரை, இது 12 மணிக்கு சாப்பிட்ற மாத்திரை. ஒவ்வொன்றையும் அம்மிக்கல் குழவிக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அம்மி அரைக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லைங்களா? அப்படி கொடுத்துட்டு அதை பார்த்தையுமே இவங்களுக்கு எப்போ தொண்டைக்குள்ள முழுங்க முடியுமான்னு யோசிப்பாங்க. நான் அப்படி யோசிச்ச நாட்கள் உண்டு இல்லைங்களா? அது உள்ளே போகுமான்னு யோசிச்சா இப்படி பை வழியே வாங்கிட்டு எங்கே போனாலும் மாத்திரை பையோடய போயிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் மாத்திரை பை எடு அந்த மாத்திரை எடுன்னு இருப்பாங்க. என்னன்னா ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா? நமக்கு மாத்திரை தெரியுமா? அப்பமும் தண்ணீரும் தான். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி ஒன்று விட்டு விளக்குவேன். அல்லேலூயா. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நமக்கு சுகமாயிடும். நம்ம குடிக்கிற பச்சை தண்ணியாக இருக்கலாம், அதில் அவர் சுகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமாம், அல்லேலூயா. குறிப்பாகவே நீங்கள் தண்ணீர் நிறைய குடிங்க, உங்களுக்கு உப்பு கட்டாது, உடம்புல வியாதி வராது, நீர் சத்து குறையாது, நல்லா அழகாக பாலிஷாக இருப்பீங்க. விலங்குகளா? உண்மையாக அப்படி இருப்பீங்க. விலங்குகளா? பாலிஷாக இருப்பீங்க. நான் என்னத்தை சாப்பிட்றதுனால சொல்கிறேன், நான் இவ்வளோதான் சாப்பிட்றேன், குறைவாக தான் சாப்பிட்றேன். விலங்குகளா? அது இந்த ஃபாஸ்ட் இயரில் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன குறைஞ்சா போயிட்டுனா நல்லா தான் இருக்கிறேன். இத்தனைக்கும் வெயில்லையே நடக்கிறேன். காட்டுக்கு போனால் வெயில்லையே தான் இருக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீர் பாட்டில் கொண்டு வருவாங்க, அது தண்ணி தான் குடிப்பாங்க. நான் மோட்டர் ஓடிச்சுன்னா அதில் தண்ணி கையொட்டி குடிச்சு வந்துடுவேன். இந்த தண்ணி எனக்கு சேராது, அது சேராதுங்க. ஏன்னா என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நான் குடிக்கிறேன். அது எந்த வியாதியே இருந்தாலும் என்ன ஒன்று சேதப்படுத்த போகிறதில்ல. மாதவின் கூடாரத்தை பொல்லா பொண்ணுக்கு அல்லேலூயா. அவர் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உபாகமம் 7:15 வாசிச்சு பாருங்க. உபாகமம் 7:15 வாசிங்க. உபாகமம் 7:15. ஆமா, அவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார்னா அது எந்த வியாதியாக இருந்தாலும் உன்னை விட்டு விளக்குவார். அல்லேலூயா. நம்ம சபையில் வந்தவங்கள எய்ட்ஸில் 85% எய்ட்ஸ் ஆகி போனவங்க சுகமாகி இன்னைக்கு இருந்து உயிரோடு வந்துட்டு இருக்கிறாங்க. வைத்திய பிழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்ட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் லாரி டிரைவர், அவர் செத்துட்டார். ஆனால் அவருடைய மனைவி 85%, இன்னும் 15% தான் அவனுக்கு இந்த இந்த எய்ட்ஸ் வியாதி இல்லைன்னா அந்த மாவனை திருவிருந்துக்கெல்லாம் வந்துட்டார், நல்லா இருந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இவங்க எப்படி பிழைச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க, ஏன் பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி. கர்த்தர் சகல வியாதிகளை விட்டு விளக்குவார். இந்த வியாதி சுகமாகாத அந்த கொரோனா சமயத்தில் எத்தனையோ பேர் கை தொட்டு தான் ஜெபம் வந்தேன். தொட்டு ஜெபம் சுகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் சாக்கலையே கொரோனாவில். தொட்டா வந்துடும், மூச்சு பட்டா வந்து செத்து போனோன்னு அப்படி மழைக்காயத்து பைய போட்டு இழுத்து கட்டி அப்படியே ஓட்டி அடக்க மாட்டேந்தாங்க, அந்த கிருமி வந்துருன்னு சொல்லி. அல்லேலூயா. மாதவன் கூடாரத்தை அணுகாது. நீ வியாதியஸ்தனுக்குள்ள பிறண்டுட்டு போனாக்கும் உன்னை தொட முடியாது. மாறா நீ சுகமாயிருவ. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ ஒரு புதிய மனுஷன். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. உங்கள் வாயில் அன்பான வார்த்தைகளை, இரக்கமுள்ள வார்த்தைகளை, சுகமாக்குற வார்த்தைகளை, விடுவிக்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணுமா.
யாக்கோபு 1:21 வாசிங்க. வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1. ஆகையால் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் வசனத்தை எப்படி ஏற்றுக்கணும்? நான் நேற்றைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இல்லைங்களா? அதாவது அதில் 32 பேர் பார்த்துருக்குறாங்க. காலையில் பார்த்தபோது தெரிஞ்சது, இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. நல்லா கவனிங்க. நான் ஸ்டேட்டஸே போட மாட்டேன். அது சரி இது ஒன்று ஃபேஸ்புக்கில் வந்ததுனால இதை போட்டுடுவான்னு போட்டுவிட்டேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். அது அந்த காலத்தில் போதகர் வசனத்தை சொன்னால் ஏற்றுக்கொண்டு மனமாறுதலை பெறுவார்கள். இந்த நாட்டில் போதகர் சொன்னார்னா சபையை மாறிடுவாங்க, சபை விட்டு மாறிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லியிருக்கு. கண்டித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடைசி காலம், இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா போதகர் போதிப்பார், விசுவாசி கேட்பாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் சொன்னதை போதகர் கேட்கணும். அப்படி போயிட்டு இருக்கு பிழப்பு. அப்புறம் எங்கே உருப்பட போகுது? எங்கே அற்புதம் நடக்க போகுது? அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வசனத்தை உங்களை நோக்கி வருகிறதா, அதை சாந்தமா அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. அதே நேரத்தில் சங்கீதம் 103 3, 4, 5 வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலக்கி முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வாழ வயது வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வயசே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் பாஸ்ட் மாறுவோம் மேசைகளை டை அடிச்சுட்டு இள வயசு போல காட்டிட்டு இருப்பாங்க. அது என்ன நோக்கம் அல்ல. அல்லேலூயா. தலைமுடியில் வெள்ளையா இருக்க கருப்பாக டை அடிச்சுட்டு இள வயசு போல் இருப்பாங்க. கிளவிக்கு மஞ்சள் பூசினாலும் குமுறி குமுறி தான், கிளவி தான், அதில் சந்தேகமே கிடையாது இல்லைங்களா? கிளவிக்கு மஞ்சள் பூசினா குமுறி ஆயிடுவாளோ? பார்வை குமுறியாக இருக்கலாம், ஆனால் கிளவி தான், குமுறி தான். அல்லேலூயா. அதனால் இயற்கையாகவே நாம் விருப்பம்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஆனால் சொல்ல தலைக்கு டை அடிச்சு மியூசிக் அடிக்காம விட்டாருப்பாங்க. இல்லைங்க, நான் டை அடிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்த ரூபத்தில் நம்ம அப்படி இருப்போம். அல்லேலூயா. எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அது நம்முடைய வேஷம் நமக்கு வேண்டாம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாமாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவன் என்று அறியாது இருக்கிறான். அல்லேலூயா. அது என்னுடைய நோக்கம் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவங்களாக இருக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் மாற்றுகிறார். இப்போ கழுகு பற்றி உங்களுக்கு சொல்லணும். கழுகு ரொம்ப கல்டாகி போச்சுன்னா சிறகெல்லாம் பழசாகி போயிடும். ஒரு உயர்ந்த மலை மேலே போய் உட்காந்துருக்கும், அப்படியே சாப்பிடாமல் உட்காந்துருக்கும். உட்காந்தாலும் இழைச்சி போய் அந்த பொங்கல்லாம் கல் விழுந்துடும். இப்போது மறுபடியும் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல அப்படியே கொண்டிருக்கும். அப்புறம் சிறகாக வச்சு அந்த பொங்கு விழுந்தோடனே புதிய சிறகு முளைக்க ஆரம்பிக்கும்.
புதிய சிறகு முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ என்ன அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே ஃப்ளைட்டு மாதிரி அப்படி பறந்துட்டு வரும். அல்லேலூயா. புது சிறகு, கழுகு வெயிட்டும் குறைஞ்சி போச்சு, அப்படியே சல்லுன்னு பறந்துட்டு வரும். மேலேருந்து சிறகு ஒடிச்சுன்னா அப்படியே வரும் பாருங்க. அல்லேலூயா. அப்படி பறந்துட்டு வரும். அப்போ தான் நமக்கு இளமை. அதுக்கு வயசு கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே வாழுங்கிறாங்க. அப்போ இளமை போல மாறிடுமா? நீங்களும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருங்க. அது சுகமாகணுங்கிறதுக்காக அவங்க அதை திங்க சொன்னாங்க, இதை திங்க சொன்னாங்க, அப்படி திங்க சொன்னாங்க, வெறும் புல்லா திங்க சொன்னாங்க. மாடெல்லாம் திங்குது, மனுஷங்க பூரா வெறும் புல்லா தின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு ஆட்டு கொண்டு புல்லு கட்டுற போல கட்டி வச்சுட்டு அது புல்லை வணக்கி தின்ட்டுருக்காங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஒரு ஆசிரியர். நீங்கள் சாப்பிட்றது என்னவோ, உங்கள் வீட்டில் நீராகாரம் வந்தால் நீராகாரத்தை ஆசிரியர் அதே உங்களுக்கு வியாதியை சுகமாக்கிடும். வியாதிக்காரனை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து பாரு, அவன் சுகமாயிடுவான். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அது சுகமாக்கி விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில சமயத்தில் கிறிஸ்மஸ் சாப்பாடு போடுறோம், அந்த சாப்பாடு சாப்பிட்டு சுகமான நிறைய பேர் இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்த அப்பம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அந்த சாப்பாட்டை வியாதிக்காரனுக்கு கொடுத்தா சாப்பிட்டானா அப்பவும் சுகமாயிடுவான். நீ போய் விக்கிரகாரனுக்கு படைச்ச சாப்பிட்டுட்டேன், அன்னைக்கே செத்துருவேன் நீ. ஏன்னா பேயினுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. விக்கிரகங்கள்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் விக்கிரகங்கள் மேலே பேயினுடைய ஆவி இருக்கும். அதை சாப்பிட்டோன்னே அவங்க மெட்டு பிடுங்கிருச்சுங்க. ஆஸ்பத்திரிக்கு 50 ரூபா கறி சாப்பிட்டோன்ட்டு 5000 ஆஸ்பத்திரி. இப்போ தாங்க நல்லா இருக்கிறேங்க, துண்டை வரை தோல் போட்டு நின்றுருப்பேன். அல்லேலூயா. அங்கே போனது பாத்ரூம்லேயே உட்காந்துருப்பேன், நீ வெளியே வர முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் பண்ணாதானே உன் வீட்டில் இருக்கிறது நீச்சல் தண்ணி ஆனாலும் சரி, மற்றவன் வியாதிஸ்தனுக்கு கொடுத்து பாருங்க சுகமாவான். ஏன்னா கர்த்தர் உன் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் உன் கூடையே மாப்பிசிலோட்டையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் ஒரு வசனத்தை அனுப்புவார், உங்களை சுகமாக்குவார். இந்த வசனம் நீங்கள் சாந்தத்தோடு ஏற்று உள்ள வச்சிருந்தீங்கன்னா உன் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த வசனத்தை வெளியே கொண்டு வருவார். ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சவுக்கு உனக்கு தேடாது இருப்பேன். நீங்கள் போங்க, அக்கா நல்லாயிட்டாங்கன்ட்டு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தையை மாற்றி போட ஒரு மனுஷனால முடியாது. தேவன் கொடுத்தா சுகம்தான். அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட வார்த்தையை இரக்கமுள்ள, அன்புள்ள, கிருபையுள்ள, சுகம் கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய அப்படி வார்த்தைகளை மனதில் வைத்திருங்க. அது அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது உனக்குள்ளேருந்து வெளியே வரும் சுகமளிக்கிற வார்த்தைகளாக. இன்னைக்கு உன்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார் அநேகரை சுகமாக்குறதற்கு. அல்லேலூயா. உன்னை கொண்டு அநேகர் சுகமாக்குறோம். உன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நீ போய் இவன் பழைக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்தது அப்படியே ஆகி போயிடும். ஒரு சிலருக்கு தரிசனத்தை கொடுப்பார், அவன் சாவர மாதிரி கொடுப்பார். அவன் செத்து போயிடுவான் போல் இருக்கு அப்படி நினைக்காதீங்க. அவனுக்காக நீ சேவம் பண்ண, அவனை பிழைப்புறக்காக உனக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் சேவம் பண்ணீங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட விபத்திலேருந்து, அப்படிப்பட்ட காரியத்திலேருந்து காத்துக்கொள்ளப்படுவாங்க. அது அவன் நேரிடும் என்பதல்ல, பிசாசு வலை வச்சிருப்பான், நீ செபிக்கும் பொழுது மாற்றப்படும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கொடுப்பாரு. இல்லை நான் அப்பவும் கண்டேன், நீ செபிக்காம நீ அது நிறைவேறுன்னு காத்திருந்தீங்கன்னா நிறைவேறும். அப்போ சொல்லு, நான் அப்போ எனக்கு சொப்பனம் வந்துச்சுங்க, இவர் சாவரமாற செத்து போயிட்டாரும்ப. மறுபடியும் உனக்கு எப்பவுமே சொப்பனம் வராது. தேவன் கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டால் அப்படிப்பட்டவங்களுக்காக நீ செபிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறார். ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதங்களாக வாழுங்க. உங்கள் வாயில அன்பு, இரக்கம், கிருபை, சுகமளிக்கிற வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் மூலமாக ஒரு ஜனம் காத்திருக்கிறது கர்த்தரண்டையில் வருகிறதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வியாதியும் நீக்கப்படும். இந்த வியாதி நம்ம சொல்லுவோம் அந்த ஆஸ்திரியோட சுகமாகும்பா.
ஏசுநாதரோட பெரிய சுகம் கொடுக்குற ஆஸ்பத்திரி எங்கேயுமே கிடையாது. அங்கே கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் மெய்யாகவே அற்புதங்களை செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அவர் வசனத்தான் அனுப்புகிறார். இதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு செய்தி அனுப்புறது என்ன பண்ணுறோம்? கடிதம் போடுறோம். இத்தனாம் தேதி நான் அங்கே வர்றேன், கடிதம் எழுதி போடுறேன் எங்கள் வசனத்தை, இத்தனை மணிக்கு நான் அங்கே இருப்பேன்னு சொல்லி. அதே போல் நான் உன்னை சுகமாக்குவேன்னு வார்த்தையை அனுப்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவீனத்தில் வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நாள் நீண்ட நாட்களாக வேதம் சொல்லுகிறது, நெடுநாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். அப்படிப்பட்ட இழைப்போடு வந்திருக்கலாம். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெடுநாள் காத்திருந்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ண போகிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்திருப்போமா? சோமானு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறீங்க? வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? வசனம் உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களை சீர்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இனி இந்த கெட்ட வார்த்தை எனக்குள்ள வேண்டாம், இனி இப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேச மாட்டேன், அன்பான இரக்கமுள்ள மற்றும் சந்தோஷப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் பேசுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களை தான் சுகமளிக்கிறவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய அம்பாசடர்களாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக உங்களை வைத்திருக்கிறார். ஓர ஷங்கலகரிசம் நபோனா. கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ க்ளோரியஸ் ஜீசஸ். உங்களுக்காக ஒரு வார்த்தையை தேவன் அனுப்புவார். உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படி அவர் வார்த்தை அனுப்ப. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்ச ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வார்த்தை அங்கிருந்துங்கிறத உங்களுக்குள்ளேயே எழும்பும். ஓர் அஷாபந்தர்கர் ரபாபலல் யாந்தரதுன ஷம்னபூனா. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஓர் அஷாபந்தர்கர் ரபாபலல் யாந்தரதுன ஷம்னபூனா. ஆமென். ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீண்ட தீமையாவோ நீக்கி சுகமளித்து ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும், ஆண்டு முழுதும் ஆண்டவனை என்னாலும் மறவாதே மனமே தேவசுதனை. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில உம்முடைய வசனத்தை அனுப்பி இவர்களை சுகமாக்கும்படி இன்றைக்கு உடைய வார்த்தையை அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆதியிலே வார்த்தையின் வடிவாய் இருந்தவர், உலகத்தில் மாம்சமாகிய எங்கள் நடுவில் உலாவி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தீர், இன்றும் எங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமை இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதாக. இந்த லெந்து கால நாட்களில் உங்கள் சமூகத்தில் வந்து பிள்ளைகள் வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய புதிய சிந்தையை தரித்தவர்களாய் உமக்கே சாட்சியாய் வாழவும், இவர்கள் மூலமாக பேசப்படுகிற வார்த்தையை அற்புதங்கள் நிகழவும் நீர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த இடத்துல தேவைகளோடு எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் இல்லையே என்று தேவையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு விசை உம்முடைய கரம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. குழந்தை வாக்கியத்தை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். சாத்தானே, உம்முடைய கரத்தை எடுப்பாயாக. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உற்பகால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான்னு சொன்ன வசனம் நிறைவேறத்தக்கதாக ஒரு அற்புதம் நிகழட்டும். ஆண்டவரே,
என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறது நினைக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் செழிப்புள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. என் தொழிலில் இப்படி நஷ்டத்தோடு வந்திருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த தொழிலை மறுபடியும் பின்தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதம் பெற பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். அதற்கு மாறான எல்லா சத்துருண்ட வல்லமே காட்டப்பட்டு போட்டும். தேவ கரம் கூட்டிருந்த தாங்கி நடத்தட்டும். உன்னதமான பலத்தால் இடை கட்டி கண்மணி போல சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் மறைந்திருக்கிற கவலைகள் பாருங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அற்புதங்களை செய்வீராக. இவர்களுக்காக செபிக்கும் பொழுது என்னுடைய கரம் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆணிவாய்ந்த அன்பின் கரம் பிள்ளைகள் அமரட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால என் ஆவியினால ஆகும் என்று சொன்னவர் நல்ல ஆவியானவர் ஒரு அற்புதங்களை செய்து அனுப்புவாராக. அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.